அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பதிலடி தருவோம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். விவரங்கள். அதாவது தற்போது ஈரான் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. கமேனி இன்று காலை கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக ஈரான் தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து தற்போது ஈரான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதுவரை வரலாற்றில் கண்டிராத அளவுக்கு தங்களது பதில் தாக்குதல் இருக்கும் என்றும் தற்போது ஈரான் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் சிஐஏ அலுவலகத்தின் மீது ஒரு தாக்குதலானது தொடங்கியிருக்கிறது. இன்று காலை கமேனி உயிரிழந்ததாக செய்தி உறுதியானது. அதாவது ஈரான் உறுதி செய்ததை தொடர்ந்து 3வது மற்றும் 4வது கட்ட தாக்குதலை தாங்கள் தீவிரப்படுத்த இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். அதைத் தொடர்ந்து தற்போது இதுவரை வரலாற்றில் கண்டிராத அளவிற்கு அந்த தாக்குதலை ஈரான் தொடுக்க இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு நீண்ட தூரம் பயணித்து இலக்குகளை தாக்கக்கூடிய அந்த பாலிஸ்டிக் மிசைல் அந்த ஏவுகணைகளை ஈரான் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது. ஈரானின் மிக முக்கிய ஆயுதமாக இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தான் பார்க்கப்படுகிறது. இனி இந்த ஏவுகணைகளை அவர்கள் அதிக அளவில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது அதிவேகத்தில், அதாவது சூப்பர்சோனிக் ஸ்பீட் என்று சொல்வார்கள், ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய அந்த ஏவுகணைகள் ஈரானிடம் உள்ளன. இனி அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. அது மட்டும் அல்லாது ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த நாடுகள், வளைகுடா நாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்க நிலைகள் இருக்கக்கூடிய அந்த வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் தனது தாக்குதலை தீவிரப்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.